இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சைன். சைன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சென்டரை வச்சு ஒரு சர்க்கிள் இருக்கிறத நம்ம நினச்சிக்கலாம். இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ரொம்ப ஃபுல்லாலாம் நான் வரையலை. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது சர்க்கிள். இப்போது இந்த சர்க்கிளில் 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த பெரிஃபெரி வழியாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது ஆர்க். இது ஆர்க்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ரேடியஸ் லைன் வரைகிறேன். இது ரேடியஸ். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மையப்புள்ளி வரைக்கும் உள்ளது ரேடியஸ். இப்போ இதை ஒரு கண்ணாடி மாதிரி நினச்சிக்கிறேன். இதை நான் ஒரு மிரர் மாதிரி நினச்சிக்கிறேன். இப்போ மிரர் மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆர்க்கு இந்த பக்கம் தெரியும்ல, இதே டிஸ்டன்ஸு இந்த பக்கம் தெரியும். இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இது மிரர் இமேஜ், அதனால் இமேஜ்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கிளாரிஃபிகேஷனுக்காக. இதுதான் ஆர்க்கு, இது ஆர்க்கு, இது இமேஜ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறேன். ஸ்ட்ரைட் லைன் என்னால் கையாலேயே வரைஞ்சிட முடியாது, இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நினச்சிங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். இந்த லைனு இந்த ரேடியஸை கரெக்டாக 90 டிகிரியில் மீட் பண்ணும். 90 டிகிரியில் மீட் பண்ணும். இப்போது இந்த இமேஜ் போர்ஷன் இருக்குல்ல, இந்த லைனு இதை நான் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதை ஆரிஜின் ஓன்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை பி டேஷ்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கிறேன். இப்போ சி பி டேஷுங்கிறத நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி ஏ பி டேஷுங்கிறத நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. இந்த ஏபிங்கிறது ஆர்க்கு. ஆனால் பிசிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பர்பெண்டிகுலராக மீட் ஆகுது இல்லையா, பெர்பெண்டிகுலர் லைன். இந்த லைனுக்கு, அதாவது பிசி ஒரு ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு பேர் சைன். இப்போ பிசிங்கிறது சைன் ஆஃப் ஆர்க்.